இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி நம்ம ப்ரீடிங் செட் பண்ண போகிறோன்னு. ஏஞ்சல் ஆர் கௌராமின்னு ஆப்ஷன் வேறு கொடுத்துருந்தோம். அதில் ஏஞ்சல்னு சொல்லியிருந்தீங்க. பட் நான் அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் கவனித்தேன். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஞ்சல் ஃபிஷ் ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் நம்ம ஃபிஷ் டேங்கோடைய ஹைட்டுன்னு பார்க்கும்போது 2 feet இருக்கணும். பட் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு டேங்க் ஹைட்டு கிடையாது. தண்ணி மினிமம் 1 feet இருக்கணும். இது 1 feet ஹைட்டும் கிடையாது. மீறி நம்ம இப்போ ப்ரீடிங் விட்டோம்னா ஒரு வேளை மீன் இறந்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம கௌராமி இருக்கு இல்லையா, அதையே நம்ம ப்ரீடிங் விட்டலாம். அதுக்கு இந்த அளவு தண்ணியெல்லாம் போதுமானது. நம்மக்கிட்ட இருக்க இந்த ஆரஞ்சு கலரில் நம்ம வாங்கியிருந்தோம். அது எல்லோயிஷ் கலரில் மாறிச்சு. அதுக்கப்புறம் அது இப்போ ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் கலரில் இருக்குது. அந்த கௌராமியை நம்ம ப்ரீடிங் விட்டுறலாம். நம்ம ப்ரீடிங்க்கு செட் பண்ண டேங்க் பார்த்திங்கன்னா இது தான். ஆல்ரெடி நான் தண்ணியெல்லாம் பிடிச்சி ஸ்டாக் பண்ணிட்டேன். இது 1 day ஆயிடுச்சு ஆக்சுவலாக இந்த தண்ணி ஸ்டாக் பண்ணி. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதில் இருந்த மீன்லாம் மாற்றுறது, அதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணுறது. இப்போது நம்ம இதில் பேசிக்காக சில செட்டப் பண்ணோம். அதாவது சால்ட்டு போட்டாச்சு. ராக் சால்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். கல்லுப்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இனி கொஞ்சம் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் ரொம்பவே முக்கியமானது கௌராமி ஃபிஷ் ப்ரீடிங்க்கு. ஸோ அதை நம்ம போட்டுடலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதுலே பெரிய வாட்டர் கேபேஜ் இந்த டேங்கில் தான் இருக்குது. இதிலேருந்து ஒரு 2 இல்லை ஒரு 3 எடுத்துக்கலாம். வாட்டர் கேபேஜ் பார்த்திங்கன்னா உண்மையாகவே நல்ல ஒரு வாட்டர் பிளான்ட். எதுக்குன்னா ப்ரீடிங் பர்பஸுக்கு நான் சொல்கிறேன். ஃப்ளோட்டிங் பிளான்ட் ப்ளஸ் இதுக்கு ஒரு ரூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும். இதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். முக்கியமாக கப்பி ப்ரீடிங்க்கு ரூட்டு தேவை. இதுக்கு ரூட்டு தேவையில்லை. கப்பி ப்ரீடிங்கு அந்த ஃப்ரைஸ் எல்லாம் மறைஞ்சு நிற்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3மே போதுமானது. இது மாரி நமக்கு தேவையில்லை கைஸ். ஏன்னா ரொம்ப ஃபில் பண்ணிட்டோம்னா மீனுடைய மூமெண்ட்டோ இல்லை அதெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நமக்கு இவ்வளோவே போதுமானது. மீனும் பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்குது. இந்த டேங்கில் இதில் இருந்தால் பிடிக்கணும். அவ்வளோ ஈஸியான வேலையாக இருக்க போகிறதில்ல கைஸ் இந்த மீனை பிடிக்கிறது. ஏன்னா தண்ணி இல்லாத போவே பிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ தண்ணி வேறு நம்ம க்ளீன் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். சரி, மீனை பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் கைஸ். நானும் நினச்சேன் இந்த மீனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுதுன்னு. பட் நான் நினச்ச அளவு கஷ்டமாக இல்லை கைஸ். ரொம்ப ஈஸியாகவே பிடிச்சிட்டோம். தண்ணி ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தனால நம்மளை ஈஸியாக பிடிக்க முடிஞ்சது. இப்போ நம்ம மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். கைஸ், நம்ம முதல் கௌராமியை பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கோம். இதில் மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த இடம் இருக்குல்ல, இது இப்படி ஷார்ப்பாக முடிஞ்சுன்னா மேல், இது ரவுண்டாக முடிஞ்சுன்னா ஃபீமேல். இவ்வளோ தான் சிம்பிள் ஐடென்டிஃபிகேஷன் கைஸ். இது வந்து ஒரு மேல். நம்ம மேலே விட்டுறலாம் கைஸ். கைஸ் இது ஷார்ப்பாக இல்லை, கொஞ்சம் ரவுண்டடாக முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இப்படி ரவுண்டடாக முடிஞ்சால் வந்து ஃபீமேல், ஷார்ப்பாக முடிஞ்சால் வந்தால் மேல். ஸோ இது வந்து ஒரு ஃபீமேல் தான். விட்டுறலாம். இது வந்து மேல் தான் கைஸ். இதை நம்ம அங்கேயே விட்டுடலாம். பெரிய டேங்க்லேயே விட்டுடலாம் கைஸ். இது ரொம்ப நாளாக நம்மக்கிட்டே இருக்குது. நல்ல சைஸை பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸு. கை வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பெரிய சைஸு கைஸ். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா கைஸ் நம்ம ப்ரீடிங் விட்டாச்சு. பட் விட்டதுக்கப்புறம் தான் நான் ஒரு சில விஷயத்தை கவனித்தேன். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு வீடு அது அடி போட்டு இதுக்கு டைல் ஏதாவது கிழிஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது கைஸ். ஏன்னா அதில் ஒரு லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் இருந்துச்சு, அப்படி பிரிஞ்சிருந்துச்சு. மேபி இதில் 2மே மேல் மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள். பட் டைல் வச்சு தான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாருமே. நான் பார்த்த எல்லாருமே டைல் வச்சு தான். பட் ஒரு ஃபீமேலுக்கான ஒரு வயர் இல்லை அதுக்கு. அந்த வயரில் எக் ஃபில்டாக இருக்கிற மாதிரி ஒரு பல்ஜ் இருக்குல்ல, அது மாதிரிலாம் இல்லை. எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒரு 1 week வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். 1 week அப்புறம் ஒர்க் அவுட் ஆகலை, இல்லை மீன் வந்து ப்ரீட் ஆகலை, பபுள் நெஸ்ட் வைக்கலை அப்படிங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம வேறு ஃபிஷ் ப்ரீடிங் போயிடலாம். இது வேஸ்ட்டு தான். ஏன்னா இது மேலும் எப்படி ப்ரீட் ஆக போகிறது கிடையாது. அது தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ மேலும் ப்ரீட் ஆகுமானா கண்டிப்பாக இந்த கிஃப்ட் திலோப்பியான்னு ஒன்று இருக்குல்ல, அதோட மேலுமே ப்ரீட் ஆகுதான் அப்படின்னு ரீசெண்டாக தான் நான் ஒரு இடத்துல பார்த்தேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட இதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம கௌராமியோடைய ப்ரீடிங் ப்ராசஸை நம்ம ஒரு ப்ரீஃபாக பார்த்துடலாம். கௌராமி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது பீட்டா ஃபிஷ் மாதிரி பபுள் நெஸ்ட் கட்டி அதுக்கப்புறம் தான் எக் லே பண்ணி அதிலிருந்து எக் ஹேட்ச் ஆகி வரும். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான். ஏன்னா இதுவும் ஆல்மோஸ்ட் பீட்டா ஃபிஷ் மாதிரி. இது ஒரு பெரிய பீட்டா ஃபிஷ், அது ஒரு சின்ன பீட்டா ஃபிஷ். இது ரெண்டுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும். பட் குட்டிங்க பார்த்திங்கன்னா பீட்டாவுக்கு இன்னும் ரொம்ப குட்டியாக இருக்கும், இதுக்கு அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இதுவும் பபுள் நெஸ்ட் கட்டும், அதுக்கப்புறம் எக் லே பண்ணும், அதுக்கப்புறம் அது ஹேட்ச் ஆகி ஃப்ரைஸ் வரும். இதுதான் அதோடைய ப்ராசஸுமே.
மற்ற மாதிரி மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது வேறு ஐடியா இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டவுட் வந்துருச்சு. விட்டுறது வரைக்கும் டவுட் இல்லை, டைல்லாம் பார்த்து விட்டுறேன். அதெல்லாம் பார்த்து விட்டது வரைக்கும் எனக்கு டவுட் இல்லை. பட் விட்டு கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு இருக்கும்போது புரியுது, தோணுது மேபி இது ரெண்டும் மேலாக இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. மேபி இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம இன்னொரு மீனை ப்ரீடிங் விட்டுடலாம். பட் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது இதுதான். தண்ணியை நல்லா செட் பண்ணி வச்சுட்டு ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீனை இறக்கி விட்டிங்கன்னா ஒரு 1 வீக்குள்ளாடியே ஆல்மோஸ்ட் எக்கெல்லாம் வச்சிரும். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி ப்ரீடிங் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைமெல்லாம் எனக்கு இவ்வளோ டவுட்ஃபுல்லாக இருந்ததில்லை மீனை பொறுத்த வரைக்கும். பட் இந்த வாட்டி ஏதோ ரொம்ப டவுட்ஃபுல்லாகவே இருக்குது. இன்னும் நம்ம ஒரு பெரிய மீன் இருந்துச்சு, அது வந்து மேல் தான், அது கன்ஃபார்ம் மேல் தான். பட் ஏதோ டவுட்டாகவே இருக்குது கைஸ். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மேல் ஃபீமேல் தான் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மேபி இது ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரிசல்ட் வரலைன்னா நம்ம அடுத்த மீனுடைய ப்ரீடிங் ப்ராசஸ் போய்க்கலாம். அடுத்த மீனுடைய ப்ரீடிங்க்கு போகலாம் கைஸ். இன்னைக்கு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.